உனக்குங்க காலையிலேயே பால் கறக்கலான்னு எழுந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த கன்றுக்குட்டி வயிறு உப்பசமாகி கழுத்து கீழே தொங்க போட்டு அப்படியே படுத்துன்னு கிடந்ததுங்க. எழுந்திரிச்சிக்கவே முடியாமல். என்ன காரணம்னு தெரியல. வயிறு உப்பசமானதுனாலயா இல்லை சத்து குறைபாடா என்னன்னு தெரியல. இவனால் தூக்கி விட்டா அவனால் எழுந்திரிச்சிக்க முடியல. ஆனால் எழுந்திரிச்சி நின்னதும் கொஞ்சம் வயிறு கம்மியாக இருக்குது. இன்னைக்கு பால் கறக்கிற மூடு இல்லை. சரி நான் அவங்க அம்மாண்டியே விட்டுட்டேன், நீயே பால் குடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுங்க, இந்த மாடு வந்து செனையாக இருக்கும்போது தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரியான நாட்டு கிராஸ் மாட்டுக்கு வந்து ஹெச்எஃப் ரக மாட்டோடைய ஊசி வந்து போடக்கூடாதுங்க காரணத்தை கொண்டோம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நாட்டு கிராஸ் மாட்டோடைய பால் உற்பத்தி வந்து ரொம்பவும் கம்மி தாங்க. திட்டமாக தான் பால் உற்பத்தி பண்ணோம் அது. ஆனால் ஹெச்எஃப் ரக கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் தேவை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு தேவைப்படுற சத்தும் அதுக்கு தேவையான பாலும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான நாட்டு கிராஸ் மாடு வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கும் முழுமையாக பால் கொடுக்கணும், நமக்கும் லாபம் வரணுன்றதுனால நாமளும் பால் கறப்போம். இந்த ரெண்டு தேவையை வந்து அந்த மாடால் வந்து பூர்த்தி பண்ண முடியாதுங்க. இதே ஒரு ஹெச்எஃப் ரக மாட்டுக்கு வந்து ஹெச்எஃப் ரக ஊசி சென ஊசி போட்டு அந்த கண்ணுக்குட்டி பிறந்தா அது மாடு பால் கறக்கிறதுக்கு அதனுடைய இது வந்து கரெக்டாக வருங்க, ரெண்டும் ஈவனாக வரும். ஆனால் நம்ம ஒரு சாதாரண நாட்டு கிராஸ் மாட்டுக்கு வந்து நமக்கு ஹெச்எஃப் ரக மாடுடைய ஊசி போட்டு அந்த கண்ணுக்குட்டி போடும், அந்த நம்ம வளர்த்து பெரியாக்கலாம், நல்லா பால் கறக்கும் அப்படின்ற எண்ணமும், அப்படி இல்லை ஊசி போட வர டாக்டர் வந்து என்ன ஊசி ஏது ஊசினே நம்மளை கேட்காம அவரே ஹெச்எஃப் ரக ஊசி மாட்டு வந்து போட்டு போயிடுறாருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது, கடைசியில் ஒரு கண்ணுக்குட்டி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுதுங்க. இதை வந்து கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருக்குங்க. என்ன நாட்டு கிராஸ் மாட்டுக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஹெச்எஃப் ரக ஊசி போட்டோம்னா அதை வளர்த்து எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. பொதுவாகவே ஹெச்எஃப் ரக மாடை வந்து நம்ம விரும்ப மாட்டோம். அதுலேயும் இப்படி போட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து வளர்த்தெடுத்து ரொம்ப கஷ்டங்க. இப்போ இவனை எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு தெரில. நான் முடிஞ்சளவு சீக்கிரமாக ரெடி பண்ணுறேங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.